வணக்கம் உறவுகளே. இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமான ஒரு சம்பவத்தோட வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இறால் வடை சுட போகிறோம். இறால் வடைன்னு சொன்னால் வடையை சுட்டு இறாலை மேலே வச்சு தப்பி விடுறதில்லை. இது வந்து வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாமாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இறாலை வேண்டி உடைச்சி எல்லாம் கழுவி நீட் பண்ணி எடுத்துட்டோம். நல்ல அருமையான பெரிய இறால் 10 ரூபா குத்தி மாதிரி கிடக்கு பார்த்தா. அதோட வந்து தேவையான பொருட்களும் எடுத்துருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 கருவேப்பிலை, உள்ளி, மிளகா, கடலை பருப்பு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுகளை எல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னேன், நீ வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கிற ஒரு வேலை கிடக்கு. அதுக்கு முதல்ல இறாலுக்கு வந்து நாங்கள் போட வேண்டியதெல்லாம் போட்டு ஊற வச்சிடணும். அதுக்கு வந்து முதல்ல நாங்கள் வந்து இறாலுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். உப்போட வந்து அடுத்ததாக வந்து மஞ்சள் போட்டு குளிப்பாட்ட போகிறோம். மஞ்சளில் குளித்தா அப்படி ஒரு அழகு. மஞ்சள் பூசி குளித்தால் அப்படி ஒரு மினிமினண்ட பளபளப்பாக இருக்கும் பாருங்க. இப்போ எவ்வளோத்துக்கு போட்டு பிட்டாட்டி எடுக்கணும், அப்படியெல்லாம் பிட்டாட்டி எடுத்து நல்லா மஞ்சளில் குளிப்பாட்டி விடுவோம். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன நிறைய வேலை திட்டம் கிடக்குன்னு சொன்னால், இப்போ இறால் கிடந்து ஊறட்டும். இந்த இறாலை வந்து சட்டியை வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு சூடாக்கி போட்டு வந்து தண்ணி எதுவுமே விடாமல் வந்து அவிய வைக்கணும். என்னென்னு சொன்னால் இறாலில் இருக்கிற தண்ணி வந்து வற்ற வேணும். வற்றினா தான் வந்து நாங்கள் அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இறால் அவிஞ்சு நல்லா தண்ணி வற்றிட்டுது. அதுக்கிடையில் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாக விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடலை பருப்பை வந்து நாங்கள் மிக்சியில் அடிக்கணும். அதுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும். அந்த உள்ளி, மிளகா, கருவேப்பிலை, அந்த மாதிரியான அதுக்கு சேர்க்குற சாமான்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி போட்டு இறாலை வந்து இப்போ கொதிச்ச எண்ணெய்களை போட்டு பொரிய விடுவோம். பொரிய விட்டு போட்டு நாங்கள் மஞ்சள் விலையில் பார்ப்போம். அது வந்து நல்லா பொரியட்டும். கிடந்து பொரியிற சத்தஞ்சுமா அப்படி தானே இதுக்கு கேட்குறதுக்கு. இறாலும் வந்து பாருங்கள் நல்ல பெரிய இறால், உடன் இறால் வேண்டி நாங்கள் தேடி உடன் இறால் வேண்டி நாங்கள் பார்க்குறதுக்கு நல்லா அப்படி தான் நல்லா அழகாக கிடக்கு. இது வந்து பருவம் கிடக்கு. அந்த பருவத்துக்கு எடுக்கணும். நாங்கள் பொரிச்சு நல்லா முருவர பருவத்துக்கு வரணும். அப்போ தான் வந்து மிக்சியில் போட்டு அடிக்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல வந்து இந்த கடலை பருப்பு அதோட சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு வந்து உப்பும் கொஞ்சம் தேவையான அளவு போடுங்க. மிக்சியில் அடிக்கிறதுக்கும் பாருங்க சண்டை 2 பேர், இந்த குட்டி பையன் செய்கிற குளப்படி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அடித்து எடுத்தாச்சு. அடித்ததை கொஞ்சம் கூடுதல் அடிங்க. அப்போ இந்த கடலை பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்காமல் நல்லா அடிபட்டு வரட்டும். இறால் வந்து நல்லா பொரிஞ்சு நல்ல பருவத்துக்கு வந்துட்டு இதுதான் சரியான பருவம். இப்போ அதையும் வந்து போட்டு மிக்சியில் அடிக்கணும். பொரிச்ச இறாலையும் வந்து மிக்சியில் அடிச்செடுக்கணும். அதை வந்து கண்ணீரம் அடிக்கிற இல்லை. ரைட், ஒருக்கா தான் போட்டு அடிக்கிறது. அடித்து போட்டு பார்த்திங்கன்னா இப்படி வரும். என்ன சொல்கிறது, நல்ல தும்பு மாதிரியும் இருக்கும். கடிபடக்கூடிய தும்புன்னு சொல்லி நல்ல பவுடரை அடிக்கக்கூடாது. அந்த கடிபடக்கூடிய மாதிரி அறுவல் நுறுவலாக இருக்கணும். கிட்டத்தட்ட கடலை பரப்பின்ற சைஸில் அப்படி பொடி மாதிரி பொடியாக இருக்கணும். அதை வந்து நாங்கள் ஏற்கனவே அடித்த கடலை பரப்போடு வந்து இதை சேர்க்கணும். ஒரு கட்டமாக சேருங்க. அடுத்தது வெங்காயம், அதோட வந்து வெங்காயத்தையும் சேருங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து இப்போ போட்டு நல்லா பிசைஞ்செடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெங்காயம் எல்லாம் பெருசாக வட்டி கிடக்கு. இப்படி இருக்கிறதால வடை வந்து பிடிக்கிறது கஷ்டம். வடை உடையும் படிக்கும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கிடையாது. என்னென்னு சொன்னால் பாக்கியத்துக்கு வந்து அப்படி நல்ல ஒரு சர்வீஸ் இருக்குது இந்த வடை சுடுறதுல. இப்போ பிடிக்கிற வேறுங்க ஸ்டைலு எதுவுமே முடியாது. வடை நல்ல நீட்டாக வரும். அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பருவம், நீங்கள் வந்து அந்த கடையில் அடிக்கல வந்து கொஞ்சம் நல்லா அடிக்குங்க. அடிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த வடை வந்து நல்ல ரவுண்டாக வரும். மருகுகள் ஒன்றும் படிப்புகள் ஓரங்கள் ஒன்றும் உடையாது. நல்ல வடிவாக இருக்கும். வடையை பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். இப்போ பாருங்க, வடை பிடிக்க வாக்கியம் அப்படி இருக்குண்டு. ரைட், 4 வடை பிடிச்சாச்சு. பாருங்க இப்படி ரவுண்டாக கிடக்கு, வடிவாக கிடக்கு பார்க்க. சொத்தி வித்தியெல்லாம் பாரு, அது சும்மா ரோட்டில் உருண்டு விட அப்படி சில்லு உருண்டை மாதிரி உருண்டு போகும். அப்படி நல்ல ரவுண்டாக வட்டை வாரி வச்ச மாதிரி பிடிச்சி கிடக்கு. இப்போ ஒரு வடையாக நாங்கள் பிடிச்சி முதல்ல சேர்த்து போட்டு அதுக்கு பிறகு தான் பொரிக்க வலிக்கிறோம். இப்போ பாருங்க, பொரிக்காமலே பார்க்க அப்படி ஒரு வடிவாக கிடக்கு வடை. இதுதான் வடை. பருத்துறை வடை வேறு, இது யாழ்ப்பாணத்து வடையா. இது யாழ்ப்பாணத்து இறால் வடை.
இறால் எங்கே கேட்டால் இறால் வந்து இறால் வடைக்கு உள்ளே கிடக்குன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொரிய விடுறோம். ஆனால் பொரிய விடைக்கிறேன்னா நாங்கள் என்ன குறைய தான் விட்டுருக்குறோம். ஆனால் நீங்கள் வந்து என்ன வச்சுன்னு சொன்னால் முறை வந்து வடை பொரிக்கிற முறை வந்து அப்படின்னு சொன்னால் வடை வந்து சட்டியில் முட்டக்கூடாது. கீழே எண்ணெய் நல்லா கூட நிற்கணும். அந்த கொதிக்கேக்கில் வந்து வடை வந்து சட்டியில் முட்டாமல் அப்படியே மேலே அந்த இடத்துல நின்று அப்படி நீந்தி கொண்டு நிற்கணும். அப்போ கொது நின்று ஒதிக்கேக்க நல்ல வடை வந்து பொரிஞ்சு கொடுக்கும். நீங்கள் பிரட்டி கிரட்டியெல்லாம் கஷ்டப்படுறது சட்டியில் முட்டினா தான் வந்து வடை வந்து எரிக்கும். சட்டியில் வந்து வடை முட்டை விட்டோம்னு சொன்னால் வடை வந்து எரிஞ்சு கருப்பாக வந்துடும். அதால் எண்ணெயில் வந்து நல்லா மிதக்கணும். வடை தண்ணியில் மிதந்த மாதிரி நாங்கள் எண்ணெயில் வந்து நல்லா வடை வந்து நல்லா மிதக்கணும். இப்போ பாருங்க பருவம் அப்படி தான் வந்துருக்கு. வடை ஒன்றும் வெறிய மாட்டுது ஒன்றும் இல்லை. அந்த கொதிக்கேக்கில் வடை கொதிக்கிற எண்ணெய் கொதிக்கிறதுக்கு வடை வந்து மேலே தூக்கி வச்சுக்கொள்ளும். அப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பாருங்க நல்லா பிளேட்டில் ஓட்ட அடிக்கிருக்கு எப்படி இருக்குது வடைன்னு சொல்லி சத்தியமாக சொன்னால் நம்ம மடியெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன்னா சாப்பிட்டு தான் வீடியோ போடுறேன். இதை மாதிரி அருமையான வடை ஒன்றும் இல்லை. சுட்டு போட்டு மேலே வைக்கிறது தனியாக ஒரு வடை இறால் இருக்கும். அது வந்து அதோட முடிஞ்சிடும். இது வந்து நீங்கள் சாப்பிட இறால் வந்து கடிவட்டு கொண்டு தான் இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி இந்த வீடியோ இந்த நிறைவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுபோல் உங்களோட வீட்டிலேயும் வந்து நீங்கள் வடையெல்லாம் சுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்களோட காணொலிகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இந்தியாவிலேருந்து நிறைய நேர்கள் எங்களோட சேனலை பார்க்குறீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். இங்கே இருக்கிற ஆக்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களோட வீடியோவில் இணைந்துடுங்க. நன்றி, வணக்கம்.